சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி ஒரு புதுசாக வந்த ஒரு தாவேகா மாதிரியான ஒரு கட்சிக்கிட்ட வந்து தோக்குது அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணங்கள் இல்லை பெரிய காரணங்கள் கூட இருக்கலாம் இல்லையா? அதில் மிக முக்கியமான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அரசு அதிகாரிகளுடைய நிர்வாகம் என்பது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்கி தந்திருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க அதிகாரிகளின் ஆட்சியாக இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்தார். அவர் சொல்லுகிற போது ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக சொல்லுகிறாரோ என்று அலட்சியப்படுத்துவதற்கு பதிலாக அது உண்மையா என்று ஆராய்ந்து பார்த்தால் பல இடங்களிலே அதே குரல்கள் கேட்கிறது. காங்கிரஸ் அக்கப்போற சரி செய்யறதுக்காக வேண்டி தேமுதிக கூட்டு வர்றது, தேமுதிக வருகிற போதே அது தெலுங்கு லாபி என்கிற குற்றச்சாட்டு வந்து ரொம்ப வலுவாக வைக்கப்பட்டது. அது போக வந்து நீண்ட காலமாக பயணித்த விசிகா போன்றவர்கள், இடதுசாரி இயக்கங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்றவர்களுக்கு அவர்களுடைய வழக்கமான அங்கீகாரத்தை வந்து அந்த சீட்டை எண்ணிக்கையை குறைத்தது உண்டாகும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆழ் மனதிலையும் ஏற்படுத்தக்கூடிய அதிருப்தி என்பது அப்படியே படிநிலையில வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய சக்தியாக ஒவ்வொரு செக்டாராக மாறிட்டே இருந்திருக்கு. இப்போ அரசு ஊழியர்கள் இருக்காங்க, சேகர்பாபு மேலே எல்லா பழியையும் வந்து சுமத்துவது என்பது தோற்று போன நேரத்தில் ஒரு புயல் அடிக்குது, பெரிய பெரிய மரம்லாம் சாயுது. சாயும் போது நம்ம வந்து புயலை காரணம் சொல்வதா இல்லை அது வந்து அந்த மரம் வந்து வீக்காக இருந்துச்சு? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அது திமுகவுடைய தோல்வியில் தான் போய் முடியுது. இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி ஒரு புதுசாக வந்த ஒரு தாவேகா மாதிரியான ஒரு கட்சிக்கிட்ட வந்து தோக்குது அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணங்கள் இல்லை பெரிய காரணங்கள் கூட இருக்கலாம் இல்லையா? அதில் மிக முக்கியமான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அரசு அதிகாரிகளுடைய நிர்வாகம் என்பது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்கி தந்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் இது முழுக்க முழுக்க அதிகாரிகளின் ஆட்சியாக இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்தார். அவர் சொல்லுகிற போது ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக சொல்லுகிறாரோ என்று அலட்சியப்படுத்துவதற்கு பதிலாக அது உண்மையா என்று ஆராய்ந்து பார்த்தால் பல இடங்களிலே அதே குரல்கள் கேட்கிறது. என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் பல பேர் இந்த ஆட்சி முழுக்க முழுக்க வந்து நிர்வாக சீர்கேட்டை வந்து நிகழ்த்தி கொண்டிருப்பதாகவும் அது தலைமைக்கு தெரியப்படுத்தாமல் திரைமறைவாக வந்து மறைத்து வைக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் பல பேர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இதையெல்லாம் கவனிக்க தவறியது என்பது ஒரு பெரிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். சார், ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, முதல்வர் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமான்ற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை? அது எப்படி வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் பல படிநிலை இருக்கிறது. ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவங்க, ஆட்சியாளராக இருக்கிறவங்களுக்கு அனைத்து தகவலுமே வந்து தெரிந்து வைத்திருப்பார்கள்னு சொல்ல முடியாது. தெரியப்படுத்த வேண்டிய தகவல்கள், தெரியப்படுத்தக்கூடாத தகவல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் யாருமே வந்து 40 வயது கடந்தவர்கள் யாருமே தாவேகா இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி விடும் என்பதை யாருமே கணிக்கலாம். அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்னு சொல்லக்கூடிய யாராவது தாவேகா உறுதியாக ஆட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு யாருமே சொல்லலாம். எல்லாருமே 15% வரும், 25% வரும், 20% வரும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அப்படித்தான் பேசிகிட்டே இருந்தாங்க. யாருமே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் அப்படின்னு நீங்கள் கருத்து கணிப்பு கூட பெரும்பான்மையாக அப்படிலாம் வரவே இல்லை. அப்போ இந்த இளம் தலைமுறை இருக்கிறாங்கல்ல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க, சோசியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க, அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த புதிய வாக்காளர்கள் ஒரு 18 வயது பூர்த்தியாகி ஒரு 25-30 வயது உள்ள இருக்கக்கூடிய அந்த இளம் வாக்காளர்கள் இருக்காங்களே, அவர்கள் மனநிலையை திமுகவுடைய அது கவனிக்க தவறிவிட்டாங்க. அவர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். அது போக இன்னொரு முக்கியமான காரணம் கூட்டணி குழப்பங்கள். காங்கிரஸ் வந்து அக்கப்போர் பண்ணது, காங்கிரஸ் அக்கப்போரை சரி செய்யறதுக்காக வேண்டி தேமுதிக கூட்டு வர்றது, தேமுதிக வருகிற போதே அது தெலுங்கு லாபி என்கிற குற்றச்சாட்டு வந்து ரொம்ப வலுவாக வைக்கப்பட்டது. அது போக வந்து நீண்ட காலமாக பயணித்த விசிகா போன்றவர்கள், இடதுசாரி இயக்கங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்றவர்களுக்கு அவர்களுடைய வழக்கமான அங்கீகாரத்தை வந்து அந்த சீட்டை எண்ணிக்கையை குறைத்தது. அதெல்லாம் விசிகாவிலாம் கடும் அதிருப்தியாக அது மாறியது.
இதெல்லாம் வந்து ரொம்ப கராலாக கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு சீட்டை குறைச்சி கொடுத்துட்டு புதிதாக வந்த தேமுதிகவை வந்து தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னதெல்லாம் பெரிய வீழ்ச்சிக்கு, கூட்டணி குழப்பங்களுக்கு ஒரு காரணமாக இருந்தது. காங்கிரஸை வெளியில் அப்பயே விட்டுருக்கலாம். காங்கிரஸை இழுத்து பிடிச்சது இருக்கு இல்லையா, அது தவறான முடிவாக மாறிவிட்டது. அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம நீண்ட நாள் மதச்சார்பின்மை கூட்டணி, இந்தியா கூட்டணிங்கிற ஒரு மிக நீண்ட பயணத்தில் இருக்கோம், அது சிதறடிக்கப்பட வேண்டாம்னு நினைச்சாங்க இல்லையா. அது 25 கூட்டணியாக மாறினதெல்லாம் பின்னடைவுக்கு காரணமாக மாறிவிட்டது. அவங்க நம்பினது முழுக்க முழுக்க நலத்திட்டங்களை. நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்களின் வழியாக ஆட்சியை கைப்பற்றிய வரலாறு கடந்த காலத்தில் இருக்கிறது. ஜெயலலிதா வந்து மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, கலைஞர் வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரு, அது ஒரு போட்டியாகவே நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் சத்துணவு திட்டத்தை வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அதில் முட்டை வச்சார் கலைஞர், அப்படின்னு எப்போவுமே நலத்திட்டங்களிலே ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த முறை வந்து மகளிர் வாக்காளர்கள் வந்து பெருமளவில் வந்து உரிமை தொகையின் வழியாக நம்ம பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு பல பேர் திமுக சார்பாளர்கள் நம்பினாங்க, திமுககாரங்க நம்பினாங்க. அங்கே ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கிறது. அது மிக முக்கியமான காரணம். அதற்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரணம் என்னென்னா சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை. இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவருடைய எண்ணிக்கை கூடுதலாக இருப்பதும் அது சார்ந்த குற்றங்கள் நிகழ்ந்தது என்பது பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை அது உண்டாக்கி இருக்கிறது. அந்த அதிருப்தியை சரிக்கட்ட முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் அதுவும் ஒரு பெரிய காரணம். சரி, இந்த காவல்துறை அத்துமீறல், இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்குது, அரசு அதிகாரிகள் வந்துட்டு ஒழுங்காக இயங்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல, இது எல்லாமே வந்துட்டு தாவேக்காவுக்கு ஃபேவராக இருக்குது, திமுகவுக்கு வந்துட்டு பேக் ஃபேவராக இருக்குது அப்படின்னும் போது இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு ஒரு ரூட் ஒன்று வந்துருக்கும். இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எடுத்தோடனே முதல்வர் ஆகலை, எல்லா விதமான படிநிலைகள்லையும் ஒர்க் பண்ணிட்டு வந்த ஒரு மனிதர். அவர் பார்வைக்கு இது வராமல் இருக்குங்கிறது வந்துட்டு ஏற்புடையதாக இருக்குமா? இல்லை, அதாவது பார்வைக்குங்கிறது என்னென்னா அவங்க சில விஷயங்களை நம்புகிறாங்க. நலத்திட்டங்களின் வழியாக பயனாளிகள் நமக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. 1.5 கோடி பேருக்கு நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், 1.5 கோடி வாக்கு வந்துரும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அப்படி வரலை. முதல் முறையாக இந்த தேர்தலிலே பணம் ஒரு செல்லுபடியாகாத விஷயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பணக்காரங்களாம் சொல்லுவாங்கல்ல, பணம் ஒரு பேப்பர்னு, அந்த மாதிரி ஆயிருக்கு. இல்லை, அதாவது பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. பணக்காரங்க வந்து பேப்பராக நினச்சா பணமே சேர்த்துருக்க மாட்டாங்க. அப்படி அல்ல, வெளியில் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை, அவங்க வெளியில் டயலாக் பேசுவாங்க. பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கம்மா, ஆனால் யாருக்கும் 1 ரூபா கொடுக்க மாட்டான், பல பேர் கஞ்சா பையில இருப்பான். அது வெளியில் சொல்லிக்கிறது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமா, புதன்கிழமை வாரம் வரும், வாரம் ரூபாய் நகை வருமா, வராது. அது சில டயலாக் சொல்லுவாங்க. யதார்த்தத்தில் அது காரணம் இல்லை. பணம் ஏன் செல்லுபடி ஆகவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு திமுக மீது ஒரு அதிருப்தி இருந்தபோது அதை வழக்கமாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல, அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக தான் இருந்தது. அதிமுக இடத்தை தாவேகா கைப்பற்றி விட்டது. ஒரு பிம்ப அரசியல், எம்ஜிஆர் என்கிற பிம்ப அரசியல், ஜெயலலிதா என்கிற பிம்ப, அதன் தொடர்ச்சியாக விஜய் என்கிற பிம்ப அரசியல், அது வந்து இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதே பொலிட்டிக்கலாக மாறாதுன்னு இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. ஓகே, ஆனால் அது பொலிட்டிக்கலாக மாறிடுச்சு. ஒரு கூட்டம் வரும், ஒரு அலைபாயிர கூட்டம் வரும், ஆனால் கூடி கலைந்து விடுவார்கள், அது நிலைக்காது, நீடிக்காது அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் அது நீடித்தது, நிலைத்தது. அதுதான் இந்த வெற்றிக்கு பெரிய காரணம். ஆனால் திமுக வந்துட்டு இளைஞர்களை பெருசாக கவரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பார்க்கும்போது, இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்துட்டு இளைஞர் அணி தலைவராக இருக்கிறார் அப்படின் போது அவர் அப்போவே ஒழுங்காக ஒர்க் பண்ணலையோ? இல்லை, அவர் தீவிரமாக வேலை செய்தார். இளைஞர் அணியை வந்து அவர் ரொம்ப வலுவாக கட்டமைத்தார், அதுலலாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்னென்னா திமுக ஐடி விங்கை விடவும் டிவிக்கோட ஐடி விங்குங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக அவருக்காக இருக்கு. அதில் நடந்த போட்டியில் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கள அரசியலால் நம்ம வென்று விடுவோம், சோசியல் மீடியாவை விடவும் கள அரசியல் தான் முக்கியமானது அப்படின்னு திமுக கருதியது. கள அரசியலே முக்கியம் கிடையாது, சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து நம்ம வந்து எல்லா வாக்குகளையும் பெற முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது வந்து தமிழக அரசியலிலே ஒரு புதிய களம். இதுக்கு முன்னாடி அப்படி நிகழ்ந்ததே இல்லையே. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சா போவீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல, நேரில் வச்சா. அப்போ வந்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு ஆட்சியவே மாற்ற முடியுமா? ஒரு சோசியல் மீடியாவினுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஒரு கவர்மெண்ட்டை காலி செய்ய முடியுமாங்கிற ஒன்று இருக்குல்ல, அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுதான் மிக முக்கியமான காரணம். சார், நம்ம இந்த ஐடி விங் அப்படின்னு நம்ம ஒன்று பேசுகிறோம் இல்லையா. இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, தாவேகா வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு ஆளுங்கட்சி நம்மளும் இதெல்லாம் பண்ணணும்னு கூட தெரியாமல் இருந்திருப்பாங்க, பயங்கரமாக அவங்களுக்கான ஒரு டீம் இருக்குது, ஒரு பெண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை கொண்டு வராங்க, இது எல்லாமே இருக்குது தானே சார்? இல்லைங்க, ஒருத்தருடைய கணக்கு பலிக்கவில்லை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவங்க முயற்சியிலேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க ஊடகவியலாளர்கள், மீடியா பர்சன்ஸு, பத்திரிகையாளர்கள் எல்லார்ட்டையுமே தங்களுக்கான நன்மதிப்பை பெற்றிருக்கிறோம்னு அவங்க நம்பினாங்க. இதை தாண்டி ஒரு எதிர்ப்பாலை வீசி கொண்டிருக்கிறது.
தாண்டி ஒரு அதிருப்தி நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கிரவுண்ட் லெவலில் இறங்குறது இருக்குல்ல, அந்த இடத்துல மாற்றம் நிகழ்ந்ததை கவனிக்க தவறிவிட்டார்கள். அப்படித்தான் நான் சொல்றேன். ஆனால் இது வந்துட்டு பழைய காலத்தில் வந்துட்டு உதாரணத்துக்கு வேற ஏதாவது ஒரு நாடகங்கள் இப்படி எல்லாம் போட்டு ஈர்ப்பு ஏற்றுற மாதிரி இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ஈர்ப்பு ஏற்படுத்திட்டாங்க தாவேக்கான ஒரு செய்தி இருக்கு. திமுகவும் அந்த ரெண்டு வேலைகள் செஞ்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆட்சியை கவுழ்வதற்கான ஒரு காரணமாக இருந்திருக்காங்களா? இல்லை, இப்போ ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு மொபைல் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களில் நீங்கள் மொபைல் இல்லாத ஒருத்தரை, ஆண்ட்ராய்டு ஃபோனு பயன்படுத்தாத ஒருவர் அப்படிங்கிறவர் ஒரு இல்லாமல் போயிட்டு இருக்கார்ல. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனையும் இயக்கக்கூடிய சக்தி சோசியல் மீடியாவுக்கு உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல லட்சம் பேர், ஏறத்தாழ ஒரு 10-15 லட்சம் பேர் திடீரென்று திரண்டார்கள்ல. அந்த திரட்சி எப்படி சாத்தியமானது? மொபைல் ஃபோன். அதே திரட்சி தான் இந்த முறை ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருக்கு. பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் திரண்டது போன்ற ஒரு எழுச்சி என்பது இனிமேல் நிகழாதுன்னு பல பேர் நினைச்சாங்க. இந்த அரசியலில் அது நிகழ்ந்து விட்டது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாருனே வேட்பாளர் பெயரே தெரியாமல், அவர் என்ன மாதிரியான கேரக்டர் என்பதும் தெரியாமல், அவருக்கு என்ன பின்புலம் இருக்குது என்பது தெரியாமல் எல்லாரும் விசில் அமைக்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் அமைச்சர்கள்லாம் தோற்றுருக்கிறாங்க. சென்னை மாதிரியான திமுகவின் கோட்டையை ஜெயலலிதாவால் அசைத்து பார்க்க முடியாத, எம்ஜிஆரால் அசைத்து பார்க்க முடியாத ஒரு கோட்டையாக திமுக திகழ்ந்தது. அங்கேயே திமுக துறைமுகத்திலையும் சேப்பாக்கத்தையும் கழிச்சிட்டு உதயநிதி சேகர்பாபை கழித்துட்டு எல்லாருமே தோற்று விட்டார்கள். அப்போ இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காது ஒரு பேரலையாக இது மாறி இருக்கிறது என்பதை இது நம்ம கவனிக்க தவறியிருக்கும். அதே மாதிரி திமுகவுடைய ஆட்சியில் எல்லாருமே பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் என்னது, கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு தெருவுலையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஓரத்தில் வந்துட்டு காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஹெல்மெட் போடலன்னு ஒரு 500 ரூபா, இது இல்லைன்னு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 சொல்லி இந்த வசூல் பண்ணதனுடைய நிலை இருக்கு இல்லையா, அது எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதுவே ஒரு மிகப்பெரிய காரணம்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, உண்மைதானா? இல்லை, அதாவது மக்களுடைய அதிருப்தி என்பது, இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடலைன்னா 1000 ரூபா, அதுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் கொடுத்தா விட்டுருவாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு இல்லையா. திடீர்னு அது 1000 ரூபா மாறினது. அது சாமானியனை பாதிக்கும். ஒரு காய்கறி வியாபாரி, ஒருத்தர் சின்ன ஒரு தொழில் செய்கிறவர், ஒரு மீன் வண்டியை தள்ளிக்கிட்டு போகிறவர் அப்படிங்கிறவங்களாம் அவங்க சின்ன சின்ன வாகனங்கள் எல்லாருமே 2 வீலர் வச்சுருக்கிறவங்க ஒரு குறித்த நேரத்தில் பஸ்ஸில் ஏறி போக முடியாது, ஆட்டோவுக்கு அவ்வளோ காசு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு மிடில் கிளாஸுக்கு இன்னும் கொஞ்சம் கீழான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, அவசர வாழ்க்கைக்குள்ளே சிக்கிறவங்க தான் 2 வீலர் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட 1000 ரூபா பறிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாகும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆழ் மனதிலையும் ஏற்படுத்தக்கூடிய அதிருப்தி என்பது அப்படியே படிநிலையில் ஒரு அரசாங்கத்தை அசைத்து பார்க்கக்கூடிய சக்தியாக ஒவ்வொரு செக்டாராக மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ அரசு ஊழியர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. பல துறை சார்ந்தவர்கள், தூய்மை பணியாளர்கள், அவங்களுடைய அதிருப்தி உண்டாயிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் மூலமாக தலித் வாக்கு வங்கி என்பது திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. இதெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயமாக அவர்கள் கருதி கொண்டார்கள். இதெல்லாம் சரி ஆகலைங்கிறதான் கலை யதார்த்தம். சார், ஆனால் இப்போ இது எல்லாத்துலேயும் வச்சு காமனாக ஒரே ஒரு பேரை சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் பார்க்கும்போது சேகர்பாபு அவர்கள் மேலே பழி போடுற மாதிரி நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுக்கு காரணம் சேகர்பாபுங்கிறாங்க. தொகுதி பங்கீடில் சேகர்பாபு அவர்கள் உள்ளே போனதுனால தான் ஏகப்பட்ட குழப்பம், நிறைய கட்சிகளுக்கு விரும்பிய எதிர்பார்த்த தொகுதி கொடுக்கல அப்படின்னு. அப்படி ஒரு மனிதர் காரணமாக இருந்து இப்படி ஒரு டிசாஸ்டர் பண்ணிட இல்லை, அப்படிலாம் கிடையாது. இப்போ எழிலன் 1000 விளக்கு தொகுதியில் மிகச்சிறந்த பணிகள் ஆற்றியிருக்காரு. அவருடைய பணிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு அவ்வளவு ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு வேலை திட்டங்கள் செஞ்சுருக்கிறார். பூங்காக்களை சீரமைத்தது, பல அறிவுசார் மையங்களெல்லாம் தேர்வு மையங்களை உருவாக்கியது அப்படின்னு நிறைய வேலை செஞ்சுருக்காரு. குறிப்பாக அந்த பகுதியில் மழைநீர் தேங்காமல் உடனே ஒரு பெருமழை பெஞ்சிச்சுன்னா ஒரு 1 ஹவரில் கிளியர் ஆகிறது மாதிரி நிறையா குழாய்கள் பதிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. மழைநீர் வடிகால்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளப்பேரிடர் காலங்களெல்லாம் களத்தில் ஸ்பாட்டில் ஒரு வேலை செஞ்சுருக்கிறாரு. இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுருக்கிறார். ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். இப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நீ சேகர்பாபு மேலே எல்லா பழியையும் சுமத்துவது என்பது ஒரு தோற்று போன நேரத்தில் ஒரு புயல் அடிக்குது, பெரிய பெரிய மரம்லாம் சாயுது. சாயும் போது நம்ம புயலை காரணம் சொல்வதா, இல்லை அது அந்த மரம் வீக்காக இருந்துச்சுன்னு சொல்கிறதாங்கிற மாதிரி தான் நிகழ்த்து விட்டது. திமுக தோற்பது இது முதல் முறை இல்லை. ராஜீவ்காந்தி படுகொலையின் போது அந்த கொலைக்கே திமுக தான் காரணம்னு ஒரு அபாண்ட பழி அந்த காலகட்டத்தில் 91 சுமத்தப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க திமுக தொற்றது. கலைஞர் அவர்களும் எக்மோரில் பருதி இளமொழி என்கிற 2 பேரை தவிர 234 232 தொற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய தோல்வியெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. எம்ஜிஆருக்கு எதிராக அரசியல் செஞ்சுருக்காங்க, எமர்ஜென்சி காலத்தில் அரசியல் செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஒரு பாலைவன பயணத்தை திமுக பலமுறை பார்த்துருக்கிறது. எதிர்க்கட்சி வரிசையிலேயே மிக நீண்ட காலம்
திமுக வந்து போராட்ட காலத்திலேயே நின்றுருக்கு, சிறை நிரப்பும் போராட்டம் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் திமுகவுக்கு வந்து வெற்றி புதிதல்ல, தோல்வியும் புதிதல்ல. இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டு எழுவார்கள் என்பது என் நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார்.